ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான டைம் டேபிள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது வந்து எங்களுக்கு மத்தியானம் ஒரு எக்ஸாம் இருக்குது, அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு எக்ஸாம் இருக்குது, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஷெடியூல் வந்து காட்டுறேன். இதுபடி படிக்க பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுத்தாலும் அதிக மார்க்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டது கொஸ்டின் வந்து கஷ்டமாக வருமா ஈஸியாக வருமா, அரியர் கொஸ்டின்லாம் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செமஸ்டருக்குரிய ப்ராக்டிக்கல் ஷெடியூல் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த டேட்ஸை நான் ஒரு சில டேட்ஸ் வந்து நானாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன், அந்த டேட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் பர்டிகுலர் 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டைம் டேபிளில் வந்து எங்களுக்கு ஜனவரி 21 வந்து ஆஃப்டர்நூன் வந்து POM எக்ஸாம் இருக்குது, பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் இருக்குது. ஜனவரி 22 காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா GISM ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பேப்பர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதுக்கு எப்படி என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த டைமில் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷெடியூல் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஜனவரி 21 ஈவினிங் வந்து என்ன பண்ணணும், அதாவது நீங்கள் அந்த நைட் டைமில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதை வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஷெடியூல் கொடுக்குறேன். இது வந்து நான் வந்து உங்களுக்கு எடுத்திருக்க ஒரு ஷெடியூல். இது மாதிரி நீங்கள் வந்து இதே மாடலில் வேறு மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஷெடியூல் போடுறீங்க அப்படின்னா ஷெடியூல் போட்டுக்கோங்க. நான் வந்து 4 சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஜனவரி ஃபஸ்ட் வீக் வரைக்கும் வந்து இந்த ஷெடியூல் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சப்போஸ் ஜனவரி இல்லை டிசம்பரில் எனக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஷெடியூல் போட்டுக்கோங்க. நான் இதை வந்து 2 விதமாக பிரிச்சிருப்பேன். அதாவது எப்படி அப்படின்னா வீக்கில் வந்து சண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும் தேர்ஸ்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும் பிரிச்சிருப்பேன். இதில் வந்து இது போக மந்த் வைஸாக பிரிக்கிறப்போ டிசம்பர் 2nd வீக்கு, டிசம்பர் 3rd வீக்கு, டிசம்பர் 4th வீக்கு, ஜனவரி 1st வீக்னு சொல்லி 4ஆக பிரிச்சிருப்பேன். இதெல்லாமே இந்த ஷெடியூல் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 4 சொல்லிட்டு உங்களுக்கு ரோ வைஸாக கொடுத்துருப்பேன். அதாவது இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்க ரோ வைஸாக இருக்க எல்லாமே வந்து நீங்கள் அதில் கரெக்டாக கவர் பண்ணணும். இது வந்து செக்மெண்ட்டாக தான் நீங்கள் படிக்கணும். அதாவது டிசம்பர் 2nd வீக் பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் இதில் கொடுத்துருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இதை கவர் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். அதாவது இந்த யூனிட்டில் இருக்கிற இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணாலே போதும். மெஜாரிட்டி நீங்கள் டிசம்பர் 2nd வீக் பொறுத்த வரைக்கும் சண்டேலேருந்து வெனஸ்டே பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் 1ல் டைப்ஸ், லிமிட்டேஷன்ஸ், ஃபார்முலாஸ் இது எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். 5th யூனிட், 2nd யூனிட், 1st யூனிட் இது எல்லாமே பாருங்கள். மெஜாரிட்டி அந்த யூனிட் வைஸ் பார்க்குற எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கலாம். அதே மாதிரி சப்ஜெக்ட் 2 பொறுத்த வரைக்கும் அதே வீக்கில் அப்ளிகேஷன்ஸ், டிஃபரன்ஷியேட்டு, பிரின்சிபல்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெஃபனிஷன் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு சப்ஜெக்ட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் 4 பொறுத்த வரைக்கும் அப்ரிவேஷன், கம்பேர், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இந்த சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி அந்த சப்ஜெக்ட்டில் என்னென்ன யூனிட் வைஸ் இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த வீக்கில் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கேன். இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவு அந்த வீக்ஸில் அந்த 4 days இருக்குது அப்படின்னா அதில் அந்த 3 யூனிட்ஸோ இல்லை 2 யூனிட்ஸோ கவர் பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்து இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற டேஸ்லையும் இதை கவர் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். இந்த ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் நான் ஜனவரி 1st வீக் வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பிப்ரவரியில் எக்ஸாம்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் போட்டுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு மாடல் மாதிரி தான். இது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு போட்டு கரெக்டாக படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். இது கீழே நான் டைமிங் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து உங்களுக்கு 2nd வீக் பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதில் சண்டே டு வெனஸ்டே அப்படின்னு இருக்கும், தேர்ஸ்டே டு சாட்டர்டேன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் இந்த ரோ வைஸில் இருக்க எல்லாமே அந்த வீக்கில் நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கணும். நான் உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்குது உங்களுக்கு செட் ஆகலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து படித்து முடிச்சிருவீங்க. உங்களுக்கு ஜனவரி 21 வந்து எக்ஸாம் இருக்கும். அது வந்து நீங்கள் காலையிலே உட்காந்து நல்லா வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதுக்கு முன்னாடி ஜனவரி 20 நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. ஸோ அன்னைக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மேக்ஸிமம் இந்த பேப்பர் ஈஸி தான். ஸோ உங்களுக்கு இது ரெகுலேஷன் 2017 இருக்கும், ரெகுலேஷன் 2013 இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிலாம் நம்ம கொடுத்த கொஸ்டின் கவர் பண்ணிங்க அப்படின்னாலே நல்ல மார்க்ஸ் எடுத்துலாம். அதில் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு ஜனவரி 21 பேப்பர் வந்து ஈஸியாக தான் வரும். அதே மாதிரி GIS பேப்பரும் உங்களுக்கு ரெகுலேஷன் 2017 இருக்கும். அதுபோக நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் கவர் பண்ணிங்கனாலே போதும். இப்போ உங்களுக்கு வந்து GIS பேப்பர் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனே படிக்கிறதுக்கு டைம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் கொடுத்துருக்க ஷெடியூலில் ரிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அது எல்லாத்தையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ரிவைஸ் பண்ணுற இது பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஜனவரி 21க்கு அந்த நைட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணிடுங்க. உங்களால் ஈஸியாக வந்து இந்த பேப்பரை வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் இந்த மாதிரி ஷெடியூல் போட்டு படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். இந்த ஷெடியூல் உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஷெடியூல் போட்டுருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் வந்து கஷ்டமாக வருமா ஈஸியாக வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தீங்க. பர்டிகுலராக அரியர் கொஸ்டின் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. இந்த வட்டம் ரெகுலேஷன் 2021 பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச். அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது 1-2 பேப்பர் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். மெஜாரிட்டியாக ஈஸியாக தான் கொஸ்டின் வரும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்னா கொஞ்சம் கஷ்டமாக வரலாம். இது என்னோட ப்ரிடிக்ஷன் வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா செமஸ்டருமே ஏதாவது ஒரு பேப்பர் உங்களுக்கு கஷ்டமாக வந்திருக்கும். போன டைம் 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு.
ஆனால் இந்த டைம் கொஞ்சம் ஈஸியாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனாலிட்டி பேப்பர்ஸ் இருக்கும், ஓப்பனாலிட்டி பேப்பர் 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இருக்கும். இந்த எலக்டிவ் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாகவே படிங்க. டைம் ரொம்ப இருக்குது, அதனால் கொஸ்டின் கஷ்டமாக கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ நார்மலாக எப்பயும் போல தான் கொஸ்டின் இருக்கும். ஏதாவது ஒரு பேப்பர் உங்களுக்கு ட்விஸ்ட் ஆகிற மாதிரி கேட்கலாம். அதனால் அந்த மாதிரி இருக்க பேப்பர்ஸை நீங்களே வந்து அதை செலக்ட் பண்ணி இன்னும் டைம் எடுத்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அரியர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக கொஞ்சம் வந்து ட்விஸ்ட்டாக கேட்கலாம், ஆனால் ரொம்ப வந்து கஷ்டமாக கேட்குறதுக்குலாம் சான்சஸ் இல்லை. நீங்கள் கொஞ்சம் அதை நல்லா கொஸ்டின் ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது எதுலனாலும். அதனால் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிடுங்க. ஸோ யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, இந்த எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். ப்ராக்டிக்கல் ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து நானாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு நானாக கொடுத்த ப்ரெடிக்ஷன் டேட்டை பார்த்துக்கோங்க. இது வந்து கன்ஃபார்ம் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 19 டிசம்பர் இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாட் 1 பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டேலேருந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமோ இல்லை ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமோ வந்து ப்ராக்டிக்கல் ஷெடியூல் வந்து வச்சுருக்காங்க. இந்த டைம் நடந்தது. அதை வச்சு பேஸ் பண்ணி பார்க்குறப்போ 23 டிசம்பர்லேருந்து 26 டிசம்பர் வரைக்கும் ஸ்லாட் 1 இருக்கலாம். ஸ்லாட் 2 பொறுத்த வரைக்கும் 27 டிசம்பர்லேருந்து 31 டிசம்பர் இருக்கலாம். ஸோ இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான். ஸோ இப்படி வருங்கிறது கிடையாது. எக்ஸ்பெக்டட் டேட்ஸில் ப்ரெடிக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் 2 டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஒன்று வந்து உங்களுக்கு ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இன்னொன்று வந்து லாஸ்ட் வீக் கொடுத்துருப்பேன். நடுவில் வந்து உங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2nd ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 6th ஜனவரி வரைக்கும் நடக்கலாம் ஸ்லாட் 1 பொறுத்த வரைக்கும். ஸ்லாட் 2 பொறுத்த வரைக்கும் 7th ஜனவரிலேருந்து 10th ஜனவரி வரைக்கும் நடக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லாட் 1 பொறுத்த வரைக்கும் 20 ஜனவரிலேருந்து 23 ஜனவரி வரைக்கும் நடக்கலாம். ஸ்லாட் 2 பொறுத்த வரைக்கும் 24 ஜனவரிலேருந்து 27 ஜனவரி வரைக்கும் நடக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னோட ப்ரெடிக்ஷனில் எடுத்திருக்கேன். ஸோ மெஜாரிட்டியாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்க அந்த ஷெடியூல் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கீப் அப் பண்ணி கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் எடுத்துடலாம். யாரும் வந்து பயப்படாதீங்க, கொஸ்டின் ஈஸியாக வரும் கஷ்டமாக வரும் அந்த மாதிரி கன்ஃபியூஷனே இருக்காங்க. நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸாக படிங்க. நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஸோ அப்படி படிச்சிங்க அப்படின்னா எந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி அட்டன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற நீங்களே ஒரு அனலைசிஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.